8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 தமிழ் இன்பம் தமிழ்மொழி வாழ்த்து. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே. வானமளந்தது அனைத்தும் அளந்திடு வண்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசைகொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. இப்பாடலை எழுதியவர் பாரதியார். சொல்லும் பொருளும் நிரந்தரம் காலம் முழுமையும். வைப்பு நிலப்பகுதி. சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வண்மொழி வளமிக்க மொழி. இசை புகழ். தொல்லை பழமை துன்பம். நூல்வெளி சி. சுப்பிரமணிய பாரதியார் கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலைப் போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலைப் போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டுக் கவிகளையும் எழுதியவர். சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி. புதிய அறம் பாடவந்த அறிஞன், மரம் பாடவந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. செந்தமிழ் அந்தாதி. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே. முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே. எழில் மகவே எந்தம் உயிர் உயிரும் நீ. மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ. இன்பம் நீ அன்பு தருவும் நீ. வீரம் நீ காதல் நீ. ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ. யாவும் நீயே. இப்பாடலை எழுதியவர் து. அரங்கன். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஷ். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். வானமளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். வானமளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அறிந்ததனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானமறிந்த. தமிழ்மொழி மரபு. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் எனப்படும். மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும். நிலம் தீ நீர் வளி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வழாமை திரிவுயில் சொல்லோடு தலால் வேண்டும். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். மரபு நிலைத்திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். மரபு நிலைத்திரியின் பிறிது பிறிதாகும். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். சொல்லும் பொருளும் விசும்பு வானம் மயக்கம் கலவை இருதினை உயர்தினை அஃறிணை வழாமை தவறாமை மரபு வழக்கம் திரிதல் மாறுபடுதல் செய்யுள் பாட்டு தலால் தழுவுதல் அதாவது பயன்படுத்துதல் ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். நூல்வெளி தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டுள்ளது. பொருள் அதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. இளமை பெயர்கள் புலி பரல் சிங்கம் குருளை யானை கன்று பசு கன்று ஆடு குட்டி.
ஒளி மரபு: புலி உறுமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதறும், ஆடு கத்தும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஷ். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. தமிழ் வரிவடிவ வளர்ச்சி: மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான். மொழியை நிலைபெறச் செய்ய எழுத்துக்களை உருவாக்கினான். எழுத்துக்களின் வரிவடிவங்கள் மொழிக்கு மொழி வேறுபடுகின்றன. மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்தினான். காலப்போக்கில் தனது குரலை பயன்படுத்தி ஒலிகள் மூலம் தனது கருத்துக்களை வெளிப்படுத்த முற்பட்டான். அடுத்து சிறிது சிறிதாக சொற்களை சொல்ல கற்றுக்கொண்டான். அச்சொற்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டதால் செம்மைப்பட்டன. காலப்போக்கில் அவை பண்பட்டு பேச்சு மொழி உருவானது. மனிதன் தன் எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். அதற்காக பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான். இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்கநிலை ஆகும். தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய முழு ஒலியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது. அதன் பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் ஓசையை குறிப்பதாயிற்று. இவ்வாறு ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து நிலை என்பர். இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருள்களின் ஓவியமாக இருந்தவற்றின் திரிபுகளாக கருதப்படுகின்றன. அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகின்றது. கல்வெட்டுகள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து, தமிழெழுத்து என இரு வகைகளாக பிரிக்கலாம். வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து ஆகும். தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரிவடிவம் ஆகும். சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்களே இடம்பெற்றுள்ளன. முதலாம் இராசராச சோழனின் ஆட்சிக் காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுக்களில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. இதனை சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்னும் தொடரால் அறியலாம். எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருள்களின் தன்மை, அழகுணர்ச்சி போன்றவை காரணமாக அமைகின்றன. பழங்காலத்தில் கற்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றில் எழுதினர். அந்தந்த பொருள்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்களின் வடிவங்கள் அமைந்தன. பாறைகளில் செதுக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன. ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் வளைகோடுகளை அதிகமாக பயன்படுத்தினர். சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டது. பின்னர் அவையே நிலையான வடிவங்களாக அமைந்துவிட்டன. கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு. ஷ என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை. எகர, ஒகர, குறில், நெடில் வேறுபாடு இல்லை.
தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிகிறோம். அரச்சலூர் கல்வெட்டே இதற்கு சான்றாகும். இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன. எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. அகர வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்பட்டன. ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். எகர வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை ஔகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. மகர எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தின் உள்ளே புள்ளி இட்டனர். குற்றிய லுகர குற்றிய லிகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளி இட்டனர். நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் துணைக்கால் பயன்படுத்தப்படுகிறது. ஐகார உயிர்மெய்யை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் இணைக்கொம்பு பயன்படுத்தப்படுகிறது. ஔகார உயிர்மெய்யை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் கொம்புக்கால் பயன்படுத்தப்படுகிறது. குற்றிய லுகர குற்றிய லிகர எழுத்துக்களின் மேல் புள்ளி இடும் வழக்கம் இக்காலத்தில் வழக்கொழிந்து விட்டது. ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளி இடாமல் எழுதினர். ஓலைச்சுவடிகளில் நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. புள்ளி இடப்பட்டது எழுதப்படும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றின் இடம் நோக்கி மெய்யா உயிர் மெய்யா குறிலா நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது. எனவே எழுத்துச் சீர்திருத்தம் வேண்டியதாயிற்று. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை அவர் களைந்தார். ஏ என்னும் எழுத்திற்கு கீழ் கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் உருவாக்கினார். அதேபோல ஈகார ஓகார வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பு இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தை அறிமுகப்படுத்தினார். தந்தை பெரியாரின் சில எழுத்துச் சீர்திருத்தங்களும் ஏற்கப்பட்டு தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை காரணமாக அமைந்தது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஷ். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். கோடிட்ட இடத்தை நிரப்புக. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஷ் என அழைக்கப்பட்டன. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துகள் என அழைக்கப்பட்டன. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் டேஷ். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். சொற்பூங்கா மொழி வளரும் தன்மை உடையது. ஒவ்வொரு மொழியிலும் காலந்தோறும் புதிது புதிதாக இலக்கியங்கள் தோன்றுவது போலவே புதிய சொற்களும் தோன்றுகின்றன. ஓர் அடிச்சொல்லில் இருந்து பல சொற்கள் கிளைத்து பெருகுவது மொழி வளர்ச்சியின் அடையாளம் ஆகும். தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது ஒரு பொருள். சொன்றி சோறு என்பவை அவ்வழியில் வந்தவை. நெல்லில் பதர் உண்டு, ஆனால் சொல்லில் பதர் இருத்தலாகாது.
எல்லாச் சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியர் கூற்று. மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள். மொழியை அதாவது சொல்லை ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி என 3 வகையாக்குவர். ஓர் எழுத்து மொழி எவை எனின் நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர். கூற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல் ஆவது இல்லை என்பதை கூற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே என்பார். தமிழில் சொல்லின் முதலில் வரும் எழுத்து, இடையில் வரும் எழுத்து, இறுதியில் வரும் எழுத்து, ஒன்றையொன்று அடுத்து வரும் எழுத்து என வரம்பு உண்டு. அதன்படி எல்லா எழுத்துக்களும் எல்லா நிலைகளிலும் வாரா. சில எழுத்துக்கள் அரிச்சுவடியில் இருப்பினும் மொழி நிலையில் இடம் பெறா. நெட்டெழுத்துக்களில் சொல் என்னும் நிலையை பெறாதவையும் உண்டு. உயிர் வரிசையில் 6 எழுத்துக்களும், மா வரிசையில் 6 எழுத்துக்களும், தா பா நா என்னும் வரிசையில் 5 எழுத்துக்களும், கா சா வா என்னும் வரிசைகளில் 4 எழுத்துக்களும், யா வரிசையில் 1 ஆக 40 நெடில்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்றார் நன்னூலார். நோ து என்னும் குறிலையும் சேர்த்து 42 என்றார். ஓரெழுத்து ஒரு மொழிகள். உயிர் எழுத்து ஆ இ உ ஏ ஐ ஓ. மகர வரிசை மா மீ மூ மே மை மோ. தகர வரிசை தா தி து தே தை. பகர வரிசை பா பூ பே பை போ. நகர வரிசை நா நீ நே நை நோ. ககர வரிசை கா கு கை கோ. சகர வரிசை சா சி சே சோ. வகர வரிசை வா வி வை வௌ. யகர வரிசை யா. குறில் எழுத்து நோ து. தொல்காப்பியருக்கு நெடிதுநாள் பின்னே தோன்றிய நன்னூலார் நோ து என்னும் உயிர்மெய் எழுத்துக்களும் பொருளுடைய ஓர் எழுத்து மொழி என்பார். பூ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி, கா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழி. இவை இரண்டையும் இணைத்து பூங்கா என்னும் கலைச்சொல் ஆக்கி வைத்துள்ளனர். யா என்பது வினா. யாது, யாவர், யாவன், யாங்கு, யாண்டு, யார், யாவை என்றெல்லாம் வினாவுவதற்கு முன் வந்து நிற்கும் எழுத்து யா ஆகும். ஆ மா நீ மீ பி உ சே தே இவ்வாறான ஓரெழுத்து ஒரு மொழிகளும் உள்ளன. ஆ மா இணைந்து ஆமா என்னும் கலைச்சொல் வடிவம் கொண்டமை பண்டை காலத்திலேயே உண்டு. காட்டுப் பசுவுக்கு ஆமா என்று பெயர். மா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழிகளுள் ஒன்று. நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையே மாநாடு என்கிறோம். பல குறு நிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை மாநிலம் என்கிறோம். உலக பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட மாஞாலம் என்கிறோம். மாநிறம் என மாந்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது பெரு வழக்கு. மா என்பது விலங்கையும் குறிக்கும். அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா என்றெல்லாம் வந்து விலங்கின பெயராகி நிற்கிறது. ஈ என்னும் பொதுப்பெயர் ஓயாது ஒலி செய்யும் ஒலி குறிப்பை காட்டி நிற்கிறது. மாட்டு ஈ, தேன் ஈ என பகுத்து வழங்கும் வழக்கம் உள்ளது. ஈ என்பது ஈக என்னும் பொருளில் வழங்குதல் வெளிப்படை. போ, வா, நீ, சு, சே, சை, சோ என்பவை எல்லாம் இக்காலத்தில் அனைவரும் வழங்கும் சொற்களே ஆகும். ஆண் என்பது ஆ ஆகியது. மான் என்பது மா ஆகியது. கோன் என்பது கோ ஆகியது. தேன் என்பது தே ஆகியது. பேய் என்பது பே ஆகியது. இவையெல்லாம் கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்தவை. ஏய் என்பது என்னோடு கூடு, பொருந்து, சேர் என்னும் பொருளை உடையது. ஏய் என்பது ஏ என வழக்கில்
வழக்கில் ஊன்றிவிட்டது. அம்பை ஏவு என்பர். ஏவுதல் என்பது அம்பு விடுதல். ஏவும் அம்பு ஏ என்றாகியது. அம்பு விரைந்து செல்வது போலச் சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன் எனப்பட்டான். அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அதில் வல்லவனை ஏகலைவன் என்று பாராட்டியது. ஏவு என்னும் சொல் ஏ என்றானது மட்டுமன்றி எய் எனவும் ஆயிற்று. ஏவுகின்ற அம்பை போல் கூர் முல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் எய்ப்பன்றி. அம்பை எய்பவர் எயினர். அவர்தம் மகளிர் எயினியர். சங்க புலவர்களுள் எயினனாரும் உளர் எயினியாரும் உளர். நூல்வெளி செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படும் இரா. இளங்குமரனார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முக திறன் கொண்டவர். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியுள்ளார். தேவநேயம் என்னும் நூலை தொகுத்துள்ளார். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகமும் அமைத்துள்ளார். இவரது தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்னும் நூலில் இருந்து செய்திகள் தொகுத்து இங்கு தரப்பட்டுள்ளன. மரபுத் தொடர்கள். பறவைகளின் ஒலி மரபு. ஆந்தை அலறும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். தொகை மரபு. மக்கள் கூட்டம், ஆநிரை, ஆட்டு மந்தை. வினை மரபு. சோறு உண், முறுக்கு தின், சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி, பால் பருகு, கூடை முடை, பூ கொய், இலை பறி, பானை வனை. கலைச்சொல் அறிவோம். ஒலி பிறப்பியல். ஆர்டிகுலேட்டரி போனடிக்ஸ். மெய்யொலி கன்சோனன்ட், மூக்கொலி நாசல் கன்சோனன்ட் சவுண்ட். கல்வெட்டு எபிகிராப். உயிரொலி வவ்வல். அகராதி இயல் லெக்சிகோகிராஃபி. ஒலியன் போனீம். சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் 2. ஓடை. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி. இப்பாடலை எழுதியவர் வாணிதாசன். சொல்லும் பொருளும். தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல். ஈரம், இரக்கம். முழவு, இசைக்கருவி. பயிலுதல், படித்தல். நாணம், வெட்கம். செஞ்சொல், திருந்திய சொல். நன்செய், நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். புன்செய், குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வள்ளைப்பாட்டு, நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல். நூல்வெளி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். அரங்கசாமி என்கிற எத்திராசலு என்பது இவரது இயற்பெயர் ஆகும். இவர் பாரதிதாசனின் மாணவர். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர். கவிஞரேறு, பாவலர் மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர். இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பன இவரது நூல்களுள் சிலவாகும். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஓடை என்னும் பாடல் இவரது தொடுவானம் என்னும் நூலில் உள்ளது.
சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். பள்ளிக்குச் சென்று டேஷ் பயிலுதல் சிறப்பு. பள்ளிக்குச் சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது டேஷ். செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை. நன்செய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். நன்செய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் செய். நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீள் கூட்டல் உழைப்பு. சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது சீருக்கேற்ப. ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடையாட. கோணக்காத்துப் பாட்டு. உருமங்கட்டிய முகிலால் கோணக்காத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததினால் பெரிதான வீடுகளெல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரைத்தட்டுச் சரிந்ததங்கே. இப்பாடலை எழுதியவர் வெங்கம்பூர் சாமிநாதன். சொல்லும் பொருளும். முகில் மேகம். கெடி கலங்கி மிக வருந்தி. சம்பிரமுடன் முறையாக. சேகரம் கூட்டம். விண்ணம் சேதம். வாகு சரியாக. காலன் யமன். மெத்த மிகவும். காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று. நூல்வெளி. நாட்டில் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினர். பேச்சுத் தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. புலவர் சே. ராசு தொகுத்த பஞ்ச கும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணக்காத்து பாட்டு என்னும் காத்து நொண்டிச் சிந்திலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். வானில் கருமுகில் தோன்றினால் மழை பொழியும் என்பர். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷ் ஓட்டிவிடும். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் காலனையும் ஓட்டிவிடும். விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த. பருத்தி கூட்டல் எல்லாம் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். பருத்தி கூட்டல் எல்லாம் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது பருத்தி எல்லாம். நிலம் பொது. அமெரிக்காவில் பூஜெட் சவுண்ட் என்னுமிடத்தைச் சுற்றி வாழ்ந்தவர்கள் சுகுவாமிஸ் பழங்குடியினர். அவர்களின் தலைவராக விளங்கியவர் சியாட்டல். நிலம் பொது என்னும் இக்கட்டுரை பக்தவத்சல பாரதி எழுதிய தமிழக பழங்குடிகள் என்னும் நூலில் இருந்து எடுத்துத் தரப்பட்டுள்ளது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் ஆக மதிக்கின்றனர். செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். பால் கூட்டல் ஊரும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். பால் கூட்டல் ஊரும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாலூரும். வெட்டுக்கிளியும் சருகுமானும். தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் எல்லைக்கு அருகே உள்ள பரம்பிக்குளம் ஆனைமலை போன்ற பகுதிகளில் காடர்கள் என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். காடர்கள் மிகச்சிறிய பழங்குடி சமுதாயத்தினர். தாங்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு என்று அழைக்கின்றனர். நூல்வெளி. மணீஷ் சாண்டி மாதுரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்துள்ளனர். அவற்றை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வ. கீதா தமிழாக்கம் செய்துள்ளார். உலக ஈர நில நாள் பிப்ரவரி 2. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5. கலைச்சொல் அறிவோம். பழங்குடியினர் ட்ரைப்ஸ். சமவெளி பிளெயின். பள்ளத்தாக்கு வேலி.
புதர், திக்கெட், மலைமுகடு, ரிட்ஜ், வெட்டுக்கிளி, லோகஸ்ட், சிறுத்தை, லியோபார்ட், மொட்டு, பட். எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் 3 நோயும் மருந்தும். தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை 3 கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். பேர்தற்கு அரும்பிணிதாம் இவை அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நீலகேசி. சொல்லும் பொருளும் தீர்வன நீங்குபவை உவசமம் அடங்கி இருத்தல் நிழல் இகழும் ஒளி பொருந்திய பேர்தற்கு அகற்றுவதற்கு திரியோக மருந்து 3 யோக மருந்து தெளிவு நற்காட்சி. திறத்தன தன்மையுடையன கூற்றவா பிரிவுகளாக. பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே. பிணி துன்பம் ஓர்தல் நல்லறிவு பிறவார் பிறக்கமாட்டார். நூல்வெளி நீலகேசி ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்று. இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களைக் கொண்டது. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. நீலகேசி காப்பியத்தின் தரும உரைச் சருக்கத்தில் இருந்து 2 பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். உடல்நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். உடல்நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தல் ஆகும். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் டேஷ். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இவை கூட்டல் உண்டார். தாம் கூட்டல் இனி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தாமினி. வருமுன் காப்போம். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. இப்பாடலை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகனார். சொல்லும் பொருளும் நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டு அளவு சுண்ட நன்கு வையம் உலகம் பேணுவையேல் பாதுகாத்தால் திட்டுமுட்டு தடுமாற்றம். நூல்வெளி கவிமணி என போற்றப்படும் தேசிக விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர்கய்யாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார். மலரும் மாலையும் என்னும் நூலில் இருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தவர். காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தவர். நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம். இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இடமெங்கும்.
தமிழர் மருத்துவம். தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்த போது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களைக் கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருள்களைக் கொண்டும் நோயை தீர்க்க முயன்றிருப்பான். தாவரங்களின் வேர், பட்டை, இலை, பூ, கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தியிருப்பான். பழந்தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்து மட்டுமன்றி மருத்துவத்தில் சிறந்தும் விளங்கினார்கள் என்பதற்கான குறிப்புகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் கிடைக்கின்றன. மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றையும் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலிய கலைகளையும் அறிந்திருந்தார்கள். வேர்பாரு, தழைப்பாரு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாரே என்று கூறியவர்கள் சித்தர்கள். வேர், தழை ஆகியவற்றால் குணமடையாத போது சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்களையும் பாஷாணங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த காலத்தில் எப்படி மூலிகைகளை மருந்தாக பார்த்தார்களோ அப்படியே தாது பொருட்களையும் உலோகங்களையும் மருந்தாக பார்த்தார்கள். அவற்றை மருந்துகளாக மாற்றும் வல்லமை சித்த மருத்துவத்தில் இருந்திருக்கிறது. தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. அதற்கு காரணம் மருந்து என்பதே உணவின் நீட்சியாக உள்ளது. தனித்துவமான பார்வை தமிழர் மருத்துவத்தின் முதல் சிறப்பு. இரண்டாவது, இது சூழலுக்கு இசைந்த மருத்துவம் ஆகும். தமிழர் மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை பாதிக்காது. தமிழர் மருத்துவத்தின் முக்கியமான சிறப்பு என்னவென்றால் நோய்க்கான சிகிச்சையை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் சொல்கிறது. நோய் நாடி நோய் முதல் நாடி என்னும் திருக்குறளின்படி நோயை மட்டுமன்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரை நோயில்லாத மனிதனாக்குகிறது தமிழர் மருத்துவம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஷ் பயன்படுத்தினர். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு தாவரங்களை பயன்படுத்தினர். தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீட்சியாக உள்ளது. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாக உள்ளது. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று டேஷ். உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று இரத்த கொதிப்பு. சமையல் அறையில் செலவிடும் நேரம் டேஷ்காக செலவிடும் நேரமாகும். சமையல் அறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரமாகும். தலைக்குள் ஓர் உலகம். இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளை. மூளை முதுகுத்தண்டில் இருந்து முளைக்கிறது. மூளையை 3 வகையாக பிரிக்கலாம். உள் மூளை, நடு மூளை, பின் மூளை. முன் மூளையில் மூக்கு, கண் இவற்றின் முடிவுகள் உள்ளன. சிறு மூளை உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி தேவைப்படுகிறது. மூளை உடம்பின் எடையில் 50இல் ஒரு பகுதியாகும். நம்முடைய தன்னிச்சையான செயல்களுக்காக முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள் இருக்கின்றன. மூளைக்குச் செல்லும் நரம்புகளில் இட வள மாற்றம் ஒன்று நிகழ்கிறது. வலப்பக்கச் செய்திகள் மூளையின் இடப்பக்க பகுதிக்கும் இடப்பக்கச் செய்திகள் மூளையின் வலப்பக்கத்திற்கும் செல்கின்றன. நம் உடலின் இடது பகுதிதான் பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுகிறது. நம் மொழி அறிவு கூட இடது பகுதிதான். வலது பாதியால்தான் நாம் வடிவங்களை உணர்கிறோம். கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது போன்ற கலை தொடர்பானவை எல்லாம் வலது பகுதியில்தான். மூளையின் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவிகளை கையாளுபவர்கள். இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர்கள் பட்டய கணக்கர்கள், கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சிப்பணிக்கு படித்தவர்கள் போன்றோர். மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சி காட்டும் திறமை அதிகம்.
நமது புலன்களில் இருந்து வரும் செய்திகளை மூளை தற்காலிகமாக ஓரிடத்தில் போட்டு வைத்துக் கொள்கிறது. அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்திகள் குறுகிய கால நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன. மீண்டும் மீண்டும் நினைக்கப்படும் செய்திகள் தேர்ச்சி பெற்று நம் மூளையின் நிலையான நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன. சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒருமுறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் 20 வருடம் தூங்குகிறான். 3 லட்சம் கனவுகள் காண்கிறான். கற்பது நமது மூளையில் மாறுதல்களை ஏற்படுத்துகிறது என்பது பரிசோதனை மூலம் கண்டறிந்த உண்மை. நூல்வெளி சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் என்பதாகும். இவர் சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அறிவியல் புனைவுக் கதைகள், திரைப்பட கதை வசனம் என பல துறைகளில் பணியாற்றியுள்ளார். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு வகித்துள்ளார். என் இனிய இயந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவரது தலைமைச் செயலகம் என்னும் நூலில் இருந்து செய்திகள் தொகுத்து தரப்பட்டுள்ளன. கலைச்சொல் அறிவோம். நோய் டிசீஸ், மூலிகை ஹெர்ப்ஸ், சிறு தானியங்கள் மில்லெட்ஸ், பட்டய கணக்கர் ஆடிட்டர், பக்க விளைவு சைடு எஃபெக்ட், நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக், மரபணு ஜீன், ஒவ்வாமை அலர்ஜி. எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் 4 கல்வி அழகே அழகு. கற்றோர்க்கு கல்வி நலனே கலன் அல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம். முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார். இப்பாடலை எழுதியவர் குமரகுருபரர். சொல்லும் பொருளும் கலன் அணிகலன் முற்ற ஒளிர. நூல்வெளி குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் போன்றவை இவர் இயற்றிய சிற்றிலக்கியங்கள் ஆகும். இவரது நீதிநெறி விளக்கம் மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டுவதால் நீதிநெறி விளக்கம் என பெயர் பெற்றது. இந்நூலில் கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் உள்ளன. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல, தெல்லிதின் ஆராய்ந்தமைவுடைய கற்பவே, நீரொழிய பாலுண் குறுகின் தெரிந்து. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். கற்பவருக்கு அழகு தருவது டேஷ். கற்பவருக்கு அழகு தருவது கல்வி. களனல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். களனல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது களன் கூட்டல் அல்லால். புத்தியை தீட்டு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. இப்பாடலை எழுதியவர் ஆலங்குடி சோமு. சொல்லும் பொருளும் தடம் அடையாளம், அகம்பாவம் செருக்கு. நூல்வெளி ஆலங்குடி சோமு திரைப்பட பாடலாசிரியராக புகழ் பெற்றவர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். இவர் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர்.
சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் டேஷ் இன்றி வாழ்ந்தார். என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா. பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பகைவனென்றாலும். பல்துறை கல்வி கேடில் விழிச்செல்வம் கல்வி. மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையாய் விளங்குவது கல்வி ஆகும். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி எனப்படும். இளமையில் கல் என்பது முதுமொழி ஆகும். ஏட்டுக்கல்வி மட்டுமன்றி தொழிற்கல்வி முதலியனவும் கல்வியின் பாற்பட்டனவே ஆகும். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இதனை கூறியவர் விஜயலட்சுமி பண்டிட், ஐநா அவையின் முதல் பெண் தலைவர். முதல் தாய்மொழி வாயிலாகவே கல்வி பயிலுதல் வேண்டும். தாய்நாடு என்னும் சொல் தாய்மொழியைக் கொண்டே பிறப்பது. இதனை கூறியவர் திருவிக. இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இறையுறையுள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். இளைஞர்களே, தமிழ் இளைஞர்களே, பிறர்க்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள். தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகிலுண்டோ? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். இதனை கூறியவர் திருவிக. புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுகொம்பு போன்றது. நம் முன்னோர்கள் கண்ட பல உண்மைகள் அறிவியல் அறனின்றி இந்நாளில் உறுதி பெறல் அரிது. இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கும் அறிவியல் தேவை. இதனை கூறியவர் திருவிக. ஏடன்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி பலர்க்கெட்டாதென்னும் வீடன்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சி வாயில். இதனை எழுதியவர் குலோத்துங்கன். நூல்வெளி திருவிக என்று அனைவராலும் குறிப்பிடப்படும் திருவாரூர் விருத்தாசலம் கல்யாண சுந்தரனார் அரசியல், சமுதாயம், சமூகம், தொழிலாளர் நலன் என அனைத்து துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவர். சிறந்த மேடை பேச்சாளர், தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர். இவர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இளமை விருந்து உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது டேஷ். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் டேஷ். கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை. இன்றைய கல்வி டேஷ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. கோடிட்ட இடங்களை நிரப்புதல். கலப்பில் டேஸ் உண்டென்பது இயற்கை நுட்பம். கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். புற உலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழுகொம்பு போன்றது. புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுகொம்பு போன்றது. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது டேஷ் இன்பம் ஆகும். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது காவிய இன்பம் ஆகும். பொறுத்துக. இயற்கை ஓவியம்
பத்துப்பாட்டு. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். ஆன்ற குடிப்பிறத்தல். இதனை எழுதியவர் பி. ச. குப்புசாமி. நூல்வெளி. பி. ச. குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்களுள் ஒருவர். இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியுள்ளார். இவர் எழுதிய ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலில் இருந்து பாடப்பகுதி தரப்பட்டுள்ளது. கலைச்சொல் அறிவோம். நிறுத்தற்குறி பங்க்சுவேஷன், அணிகலன் ஆர்னமெண்ட், திறமை டேலண்ட், மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வு அவேர்னஸ், சீர்திருத்தம் ரீஃபார்ம். எட்டாம் வகுப்பு தமிழ். இயல் 5 திருக்கேதாரம். பண்ணின் தமிழ் இசை பாடலின் பல்லவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச் சுனை வைரம் அவை சொரிய மண் நின்றன மத வேளங்கள் மணிவாரிக் கொண்டு எரிய கின் என்று இசை முரளும் திருக்கேதாரம் என் நீரே. இப்பாடலை எழுதியவர் சுந்தரர். சொல்லும் பொருளும். பண் இசை. கனகச் சுனை பொன்வண்ண நீர்நிலை. மத வேளங்கள் மத யானைகள். முரளும் முழங்கும் பலவை முதிர்ந்த மூங்கில். நூல்வெளி. சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர். இவர் நம்பியாரூரர், தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இவர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. இவர் இயற்றிய திருத்தொண்டத் தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம் ஆகும். இந்நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இந்நூலில் சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிக பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. தே கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்றும் தே கூட்டல் வாரம் இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படும். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டதாகும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றன. காட்டிலிருந்து வந்த வேளங்கள் கரும்பை தின்றன. கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை. முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது முழவதிர. பாடறிந்து ஒழுகுதல். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. நிறை எனப்படுவது மறைபிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வௌவல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இப்பாடலை எழுதியவர் நல்லந்துவனார். நூல் கலித்தொகை. சொல்லும் பொருளும். அளந்தவர் வறியவர். செராமை வெறுக்காமை. நோன்றல் பொறுத்தல். போற்றார் பகைவர். கிளை உறவினர். பேதையார் அறிவற்றவர். மறாமை மறவாமை. பொறை பொறுமை. நூல்வெளி. கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. இது கலிப்பா என்னும் பா வகையால் ஆன நூல். 150 பாடல்களை கொண்டது. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி என 5 பிரிவுகளை உடையது. கலித்தொகையை தொகுத்த நல்லந்துவனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். நெய்தற்களி பாடல்களை இயற்றியவரும் இவரே ஆவார்.
சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை. பசியால் வாடும் அளந்தவர்க்கு உணவளித்தல் நமது கடமை. நம்மை டேஷ் பொறுத்து கொள்ள வேண்டும். நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். மறைப்பொருளை காத்தல் டேஷ் எனப்படும். மறைப்பொருளை காத்தல் நிறை எனப்படும். பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாடு கூட்டல் அறிந்து. முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முறையெனப்படுவது. நாட்டுப்புற கைவினைக் கலைகள். மிகவும் பழமையான கைவினைக் கலைகளுள் ஒன்று மண்பாண்டக் கலை. சிந்து சமவெளி அகழாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன. நாகை மாவட்டம் செம்பியான்கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருள்கள் கிடைத்துள்ளன. பானை செய்ய பயன்படும் சக்கரம் திருவை எனப்படுகிறது. பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு. டெரகோட்டா என்பது சுடுமண் சிற்பக்கலை ஆகும். மண்பாண்டங்களைப் போன்றே களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள் ஆகும். மூங்கிலை கொண்டு பலவகையான கைவினைப் பொருள்கள் செய்யப்படுகின்றன. கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் என 3 வகை மூங்கில்கள் உள்ளன. அவற்றுள் கூட்டு மூங்கில்களே கைவினைப் பொருள்கள் செய்வதற்கு ஏற்றவை. பாய்களில் பலவகை உண்டு. குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய். உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய். உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய். திருமணத்துக்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய். இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய். முற்காலத்தில் பாய்மரக் கப்பல்களில் பாய் பயன்படுத்தப்பட்டது. இதனை புறநானூறு கூம்பொடு மீப்பாய் கலையாது என்னும் அடிகளால் குறிப்பிடுகிறது. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் ஆகும். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாப்பாக வைத்திருந்தது பனையோலை ஆகும். பிரம்பினால் பலவகை பொருள்கள் செய்யப்படுகின்றன. பிரம்பு என்பது கொடி வகையைச் சார்ந்த தாவரம் ஆகும். இதன் தாவரவியல் பெயர் கலாமல் ரொடாங். பிரம்பானது நமது தேவைக்காக அசாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்களில் இருந்து தருவிக்கப்படுகிறது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்திருந்தவை டேஷ். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்திருந்தவை பனையோலைகள். பானை டேஷ் ஒரு சிறந்த கலையாகும். பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும். மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மட்டும் கூட்டல் அல்ல. கயிறு கூட்டல் கட்டில் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். கயிறு கூட்டல் கட்டில் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கயிற்றுக்கட்டில். தமிழர் இசைக்கருவிகள். ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிய பயன்படுவது கலைக்களஞ்சியம். இசை மக்களின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்பட்டது. இது நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்தது. இக்கலையே இசை எனப்பட்டது. குரல் வழி இசை, கருவி வழி இசை என இசையை 2ஆக பிரிப்பர். இசைக்கருவிகள். இசையின் இனிமைக்கு துணை செய்பவை இசைக்கருவிகள். இசைக்கருவிகள் குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை, நாடக இசைக்கு மட்டும் பயன்படுபவை, இரண்டிற்கும் பயன்படுபவை என பலவாக தோன்றி கிளைத்தன. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர் எனப்பட்டனர். நல்லியாழ் மருப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு.
இசைக்கருவிகளின் வகைகள். இசைக்கருவிகள் தோல் கருவி, நரம்பு கருவி, காற்றுக் கருவி, கஞ்சக் கருவி என 4 வகைப்படும். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு: முழவு, முரசு. நரம்பு அல்லது தந்திகளை உடைய கருவிகள் நரம்புக் கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு: யாழ், வீணை. காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்றுக் கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு: குழல், சங்கு. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக் கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு: சாளரா, சேகண்டி. உடுக்கை. இது தோல் கருவி வகை ஆகும். உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை ஆகும். உடல் பித்தளையால் ஆனது. இதன் வாய்ப்பகுதி ஆட்டுத்தோலால் மூடப்பட்டிருக்கும். இரு வாய்களையும் இணைக்கும் கயிறுகள் இடையில் கோக்கப்பட்டிருக்கும். இதன் மீது ஒரு நாடா சுற்றப்பட்டு தொங்கும். வலது வாயின் மீதுதான் அடிப்பர். அவ்வப்போது இடையில் உள்ள நாடாவை அமுக்குவர். பெரிய உடுக்கையை தவண்டை என்பர். சிறிய உடுக்கையை குடுகுடுப்பை என்பர். தில்லையில் நடனமாடும் நடராசரின் கைகளுள் ஒன்றில் இதனைக் காணலாம். இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்லும் போதும் இக்கருவி இசைக்கப்படுகிறது. தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தேவாரம். எழுதியவர் திருஞான சம்பந்தர். குடமுழா. இது தோல் கருவி வகையைச் சேர்ந்தது. 5 முகங்களை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது. குடமுழா ஒரு பெரிய குடத்தின் வடிவில் 5 வட்ட வடிவ வாய்களுடன் அமைந்திருக்கும். நடுவில் இருக்கும் வாய் மற்றவைகளை விட பெரிதாக இருக்கும். ஒவ்வொரு வாயும் தோலால் மூடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை பிறக்கும். இதன் காரணமாக இதை பஞ்சமகா சப்தம் என்பர். இது கோவில்களில் ஒலிக்கப்படும் இசைக்கருவியாகும். சென்னை அருங்காட்சியகத்தில் இவ்வகை முழவு ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. குழல். இது காற்றுக் கருவி வகையாகும். காடுகளில் வளரும் மூங்கிலில் வண்டுகள் துளையிடும். அவற்றின் வழியாக காற்று வீசும்போது இன்னிசை எழுப்பும். இதனைக் கேட்டு மகிழ்ந்த நம் முன்னோர் அமைத்து கொண்டவையே குழல்கள். இதனை வேய்ங்குழல், புல்லாங்குழல் என்றும் அழைப்பர். குழல் 7 சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய 7 துளைகளை உடையதாக இருக்கும். இது சுமார் 20 விரல் நீளம் உடையதாக இருக்கும். மூங்கில் மட்டுமன்றி சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன. கொன்றைக் குழல், முல்லைக் குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. குழல் இனிது, யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் என திருக்குறள் கூறுகிறது. கொம்பு. இது ஒரு காற்று வகை கருவி ஆகும். மனிதர்கள் கடந்த காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்பினர். அதுவே பிற்காலத்தில் கொம்பு என்னும் இசைக்கருவிக்கு அடிப்படையாயிற்று. இக்காலத்தில் பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் செய்யப்படுகின்றன. இதனை வேடர் வேட்டையின் போது ஊதுவர். கழனி மேடுகளில் காவல் புரிபவர் விலங்குகள் கள்வரை விரட்டவும் மற்ற காவல்காரர்களை விழித்திருக்கச் செய்யவும் இதனை ஊதுவர். ஊது கொம்பு, எக்காளம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பலவகையான கொம்புகள் இக்காலத்தில் திருவிழா ஊர்வலத்தின் போது இசைக்கப்படுகின்றன. சங்கு. இது ஒரு காற்றுக் கருவியாகும். இஃது ஓர் இயற்கை கருவியும் ஆகும். கடலில் இருந்து எடுக்கப்படுகிறது. வளமாக சுழிந்து இருக்கும் சங்கை வலம்புரிச் சங்கு என்பர். சங்கின் ஒலியை சங்க நாதம் என்பர். இலக்கியங்களில் இதனை பணிலம் என்று குறிப்பிட்டுள்ளனர். கோவில் திருவிழாக்களின் போதும் சமய சடங்குகளின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கய கண்ணானை பாடலோர் எம்பாவாய் என்று திருப்பாவை கூறுகிறது.
சாளரா இது ஒரு கஞ்சக் கருவி வகை ஆகும். இது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும். இதன் உட்புறம் குவிந்திருக்கும். இதனை ஒன்றோடு ஒன்று பொருத்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தின் தேவைக்கு ஏற்ப இசைப்பர். இதனை பாண்டில் எனவும் அழைப்பர். இது கோவில் கூட்டு வழிபாட்டின் போதும் இன்னிசை அரங்குகளிலும் இசைக்கப்படும் இன்றியமையாத இசைக்கருவி ஆகும். இதனை இக்காலத்தில் ஜால்ரா என்பர். சேகண்டி இது ஒரு கஞ்சக் கருவி வகை ஆகும். வட்ட வடிவமான மணி வகையைச் சேர்ந்தது. இதனை குச்சியாலோ அல்லது இரும்பு துண்டாலோ அடித்து ஒலி எழுப்புவர். இது தேவைக்கு ஏற்ப பல அளவுகளில் உருவாக்கப்படும். இதனை சேமங்கலம் என்றும் அழைப்பர். இதனை கோவில் வழிபாட்டின் போதும் இறுதி ஊர்வலத்தின் போதும் இசைப்பர். திமிலை இது ஒரு தோல் கருவி வகை ஆகும். பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி திமிலை ஆகும். மணற்கடிகார வடிவத்தில் இக்கருவி அமைந்திருக்கும். இதனை பாணி என்னும் பெயரால் அழைப்பர். சங்கொடு தாரை தாளம் தளங்கொளி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி என்று பெரிய புராணம் கூறுகிறது. பறை இது ஒரு தோல் கருவி வகை ஆகும். விலங்கு தோலால் இழுத்து கட்டப்பட்ட கருவி பறை ஆகும். பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறையை முழக்கினர். பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும் போது ஆக்கோட்பறையை முழக்குவர். இக்காலத்தில் இது தப்பு என்னும் பெயரில் வழங்கப்படுகிறது. இதனை முழக்கிக் கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. மத்தளம் இது ஒரு தோல் வகை கருவி ஆகும். மத்து என்பது ஓசையின் பெயர். இசைக்கருவிகளுக்கு எல்லாம் தளம் அடிப்படையாகும். மத்து கூட்டல் தளம் ஈக்குவல் மத்தளம் ஆகியது என்கிறார் அடியார்க்கு நல்லார். மத்தளத்தின் நடுப்பகுதி பெருத்தும் இக்கடைப்பகுதி சிறுத்தும் காணப்படும். மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். இதன் வாய்ப்பகுதி வளையங்களில் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும். இக்கருவி 2 கைகளாலும் இசைக்கப்படுகிறது. ஆகவே இதனை முதற்கருவி என்பர். தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டில் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்களுள் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தார் என்பர். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத் தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ் என்று நாச்சியார் திருமொழி கூறுகிறது. முரசு இது ஒரு தோல் கருவி வகை ஆகும். தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளுள் முதன்மையானது முரசு ஆகும். படைமுரசு கொடைமுரசு மணமுரசு என 3 வகையான முரசுகள் பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்தன. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. மாக்கண் முரசம் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. முழவு இது ஒரு வகை தோல் கருவி ஆகும். ஒரே முகத்தை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது முழவு. ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவியாகும். இத்தோலில் ஒரு வகை பசை மண்ணை தடவி முழக்குவர். மண்ணமை முழவு என பொருணராற்றுப்படையில் இடம்பெற்றுள்ளது. காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு காலை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. கலை உணக்கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் என்று புறநானூறு கூறுகிறது. யாழ் இது நரம்பு கருவி வகையைச் சேர்ந்தது. வேட்டுவர் தங்கள் இறுக கட்டிய வில் நாணில் இருந்து எழும் ஓசையை உணர்ந்தனர். வில்லை போன்ற வளைவு உடையதும் நரம்புகளால் ஆனதும் விரல்களால் வருடக்கூடியதுமான கருவி ஒன்றை உருவாக்கினர். இதன் அடிப்படையில் உருவான கருவியே யாழ் ஆகும். பேரியாழ் செங்கோட்டியாழ் போன்றவை பழமையானவை ஆகும். யாழின் வகைக்கு ஏற்ப அதன் நரம்புகளின் எண்ணிக்கை வேறுபடுகிறது. 21 நரம்புகளை உடையது பேரியாழ். 19 நரம்புகளை கொண்டதாக மீன் வடிவில் அமைந்தது மகரயாழ். 14 நரம்புகளை உடையது சகோடயாழ். யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணையாக மாறியது என்பர்.
வீணை இது நரம்புக் கருவி வகையைச் சேர்ந்தது. யாழ் போன்ற அமைப்புடைய நரம்புக் கருவி வீணையாகும். இஃது 7 நரம்புகளைக் கொண்டது. இடக்கை விரல்களால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும் வலக்கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்புவர். இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை அதன் குடம், தண்டு முதலிய பாகங்கள் பெருக்கி அனுப்புகின்றன. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. கலைச்சொல் அறிவோம். கைவினைப் பொருள்கள்: கிராப்ஸ், புல்லாங்குழல், புளூட், முரசு, டிரம், கூடை முடைதல், பாஸ்கெட்ரி, பின்னுதல், நிட்டிங், கொம்பு, ஹார்ன், கைவினைஞர், ஆர்டிசன், சடங்கு, ரைட்.